இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹாப்பியா குளிப்பாட்ட போறோம். இங்கே இருக்க ஹாப்பி அண்ட் இது வந்து அவனோட பியூட்டி ப்ராடக்ட்ஸ். அவனுக்கு கொஞ்சம் டிக்ஸ் இருக்கிறதுனால டிக் ஷாம்பு போட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு குளிப்பாட்ட போகிறோம். டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு, பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு டிக் ஷாம்பு போட்டு வெட்டி குளிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் அவனோட நார்மல் ஷாம்பு போட்டு நம்ம குளிப்பாட்ட போகிறோம். இந்த பயப்புள்ளிக்கு நார்மலாகவே குளிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி தண்ணி ஊற்றிக்கலாமா? குளிக்கிறியா? ஏந்து தண்ணி ஊற்றிக்கலாம், ஏந்திரு. பாருங்க பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாத ஃபர்ஸ்ட் போய் குளிக்கலாம். இப்படி இருக்கிறவனை எப்படி மாற்ற போகிறேன்னு மட்டும் பாருங்க. ஹாப்பி குளிக்கலாம். ஓகே ஓகே சொல்லிட்டான். இப்போ போய் குளிக்கலாம். இப்போ சம்மர் அப்படின்றதுனால அவனை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் தான் குளிக்க வைக்க போகிறேன். அவன் வெளியே இருக்கான். ஏன்னா இங்கே வந்து சுடுதண்ணியில் வாங்கி வச்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு பற்றிக்கும். அதனால ஃபஸ்ட்டு தண்ணியை உலாவி விட்டுட்டு அப்புறமா அவனை கூட்டிகிட்டு வரேன். வெளியே தான் இருக்கான், கூட்டிகிட்டு வரேன். ஹாப்பி வா, தண்ணி ஊற்றிக்கலாம். வா வா, உள்ள வா, வா உள்ள உள்ள வா, இங்க வா, இங்க வா. வந்துட்டேன் ஹாப்பி. ஓகே, இப்போ குளிப்பாட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அவனை நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிக் ஷாம்பு போட்டு அவனை குளிப்பாட்டுவோம். சும்மா சிவனன் போகிறவங்கள எண்ணெய் தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு நெக்ஸ்ட் அவனோட நார்மல் ஷாம்பு. பாருங்க, ஹாப்பி ஃபுல்லா குளிச்சு முடிச்சிட்டான். இந்த பாவியான மூஞ்ச பாருங்க. அப்பா அவனை குளிப்பாட்ட என் பேண்ட்டை பாருங்க எவ்வளோ ஈரம் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்படணும் இவனை குளிப்பாட்ட. ஓகே, இப்போ லாஸ்ட் இவனுக்கு திருச்சி எடுத்துட்டு முடிஞ்சு. இப்போ அவன் ரிட்டர்ன் போய் ட்ரைவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இப்போ அவன் என்னென்ன அலப்பறை பண்ணுறான்றதை மட்டும் பாருங்க. எடுத்தேம்பாரு ஓட்டம். பா ரூமையே நாஸ்தி பண்ணி விட்டுருவான் தண்ணி ஊற்றிக்கினா மட்டும். அதுக்கு தான் அந்த விஷயம் போட்டு அவனே எவ்வளோ தொடச்சிக்கணுமோ தொடச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இப்போ நான் அவனை ட்ரையர் போட்டு ட்ரை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஹாப்பியோட டவல். ஸோ இதை வச்சு அவனை இப்போ ஃபுல்லாக துடைக்கணும். இப்போ இருக்கிறதுலே கஷ்டமான ப்ராசஸ்னால் அவனை ட்ரை பண்ணுறது தான். ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சேன். அந்த சொல்யூஷன் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த சொல்யூஷன். இது வந்து ரொம்ப டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு இருக்கிற முடிக்கும் அதுக்கும் நார்மல் ஏர் வாங்கினா அது பற்ற மாட்டேது. ஸோ அதனால் இதை வச்சு அடித்தோம் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes அவன் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஃபேனுமே அவருக்கு தான். ஸோ நைட்டில் இது தூங்குறதுக்கும் அவன் யூஸ் பண்ணிக்குவான். அட் த சேம் டைம் அந்த ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு அவனை ஸ்டாண்டுக்கு பயந்துட்டான். ஸோ அவனை இங்கே கரெக்டாக உட்கார வச்சுட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு இந்த ட்ரையரும் போட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா 5 to 10 minutes அவன் ட்ரை ஆகிடுவான். ரூமை எவ்வளோ கேவலமாக்கி வச்சுருக்கான் நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி. ஸோ இவனை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஹியர் ஹாப்பி இஸ் கம்ப்ளீட்லி ரெடி. செகண்ட் ஓகே, ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான் ஹாப்பி. ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அது போக போக அவனே ட்ரை ஆகிடுவான். ரொம்ப காற்றடிக்கவும் முடியாது. ஸோ அதனால் அவன் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டான். ஸோ ஹாப்பி ரெடி. ஹாப்பிங்க வா, ஹாப்பி செட் செட் ஹாப்பி. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். until I see you people in the next video. This is Kiran signing off. Thank you.